நம்ம தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன் படத்தோடைய ஃபுட்டேஜஸ் ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் லீக் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி போட்டிருந்தோம். பட் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செய்தி கிடச்சிருக்கு. இது உண்மையாக இல்லைங்கிறது வந்து தெரில. பட் என்னன்னாங்க, நம்ம வந்து அவேர்னஸ் வீடியோவில் பேசியிருந்தோம், எவனோ ஒருத்தன் கையில் ஃபுல் ஜனநாயகன் படத்தோடைய ஃபுட்டேஜும் கையில் இருக்குன்னு அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நைட்டுங்க, அதாவது ஏப்ரல் 10 அதிகாலையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் படத்தையும் சோஷியல் மீடியாவில் லீக் பண்ணலாங்கிற பிளான்லேருந்து இருக்கானாமா. இது உண்மையான செய்தியாக இல்லைங்கிறது எனக்கு தெரில. பட் தயவு செஞ்சு வியூவர்ஸ் எல்லாருக்குமே என்னோடய கைண்ட் ரெக்வெஸ்ட், படத்தை நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க, ப்ளஸ் படத்தையும் பார்க்காதீங்க. சே நோ டு பைரசிங்க. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொடியூசரோட மைண்ட் செட்டை மட்டும் யோசிச்சு பாருங்க. 500 கோடி ரூபா அந்த ப்ரொடியூசர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த சென்சார் போர்டு பிரச்சனை வர மொத்த கோர்ட்டில் அவ்வளோ கோவத்தோடு அவ்வளோ ஆதங்கத்தோடு சொல்கிறாரு, ஏங்க நாங்கள் 500 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், பொங்கல் அப்போ எங்கள் படம் ரிலீஸ் ஆனால் தான் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும், நீங்கள் ஏன் ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறீங்க, ஒரு வேலிட் ரீசன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொடியூசர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு பேசிகிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோடைய ஷூட்டிங்லாம் பண்ணி ரிலீஸ் பண்ணலான்னு போகிறப்ப கடைசியில் கோர்ட்டுக்கு போக வச்சு நல்லா வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் அலைய விட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிவைசிங் கமிட்டிக்கு படத்தை அனுப்பி கிட்டத்தட்ட 2 மாதம் ஆச்சுங்க, இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கலை. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபேஸ் பண்ணிட்டுருக்காரு. ஜஸ்ட் அவரோட மைண்ட் செட்டு மட்டும் ஜஸ்ட் யோசிச்சு மட்டும் பாருங்கள். ஸோ அதனால் சே நோ டு பைரசிங்க. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைரசி கல்ச்சர் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் வளர்ந்து கொண்டே போச்சு அப்படின்னா நம்ம ஊரில் எந்த ப்ரொடியூசருமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் படம் எடுக்கணுங்கிற எண்ணத்துலேயே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு அவ்வளோ கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி படத்தை எடுப்பாங்களாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா படத்தை பைரசியில் லீக் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அது ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய நட்டமாக தான் ஆயிரும். இந்த பைரசி கல்ச்சர் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பெரிதும் வளர்ந்துருச்சு அப்படின்னா ப்ரொடியூசர்ஸ் யாருமே படம் எடுக்கணுங்கிற இன்டென்ஷன்லேயே வந்து காட்ட மாட்டாங்க. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரி ஒன்றுங்கிறது இருக்கிறதே வந்து தெரியாமல் வந்து அழிஞ்சு போயிடும். அந்த மாதிரியான நிலைமைகளுக்கு போகிறதுக்குன்னு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் சே நோ டு பைரசி. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் வேணும்னே ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை லீக் பண்ணுறாராம். அப்படி இல்லைனா விஜய் அவர்களுடைய எதிர்க்கட்சி ஆட்கள் வந்து விஜய் அவர்களோட ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா திசை திருப்புறதுக்காண்டி இந்த விஷயம் பண்ணாங்களாங்கிறது எனக்கு தெரிலங்க. பட் யார் என்ன பண்ணாலுமே சே நோ டு பைரசி. இந்த படத்தை நீங்களும் பார்க்காதீங்க. இந்த படத்தை உங்களுக்கு ஃபுட்டேஜஸ் கிடச்சாலும் யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க. ஸோ இந்த படம் தேட்டரில் வந்த பிறகு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக எல்லாருமே சேர்ந்து ஃபஸ்ட் ஷோ போய் பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட கைண்ட் ரெக்வெஸ்ட். ஸோ இந்த வீடியோவை ஒரு அவேர்னஸ் வீடியோ எடுத்துக்கிட்டு உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் அதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.